ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயு சாரி வேர்ல்ட். நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேன்வா ஆப்பில் ஃப்ரீ எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பிரிட்டல் ஒர்க் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேன்வாஸோட சைஸை வந்து எடுத்துக்க போகிறேன். நம்ம எப்பயுமே A3 சைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க்குக்கு வந்து நம்ம A2 சைஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு கிடைக்கும் மெஷர்மெண்ட்டோட. ஸோ அதுக்காக தான் நான் வந்து A2 சைஸோட வித் அண்ட் ஹைட் வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன். வித்து வந்து 23 வருது, ஹைட் வந்துட்டு 16 வந்துட்டு வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம ஒரு கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம A2 செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒர்க்கு வந்துட்டு நமக்கு பேக் பார்ட் ஃபுல்லாகவே ஒர்க் வர்றதுனால நம்ம வந்து A2 வந்து செலக்ட் பண்ணுறோம். A3லேயும் பண்ணாலும் அது வந்து பாதி பார்ட் வந்து அதில் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து A2 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம செக்குடு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே வித்து வந்து 23 அண்டு 16 வந்து போட்டு ராஸில் வந்து 16 போட்டு அந்த மாதிரி செக்குடு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேலரியில் போயிட்டு நம்ம எந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் பிக்சரை வந்து இதில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோட டிரான்ஸ்பரன்சியை வந்துட்டு நம்ம கம்மி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜூம் பண்ணி அந்த கேன்வாஸ்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி சிம்பிள் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணி வந்து வச்சுக்கலாம். நான் வந்து வீடியோவில் தெரியணுன்றதுக்காக 33 வந்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணிக்கலாம். கீழேயே லாக் பண்ணுற சிம்பல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பல் நம்ம கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இப்போ லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து எந்த சைடும் மூவ் ஆகாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே செக்குடு பாக்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட வித்து வந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்க வித்து வந்து வரணும் அப்படின்றதுனால மேலே உள்ள செக்குடு பாக்ஸ் வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எலமெண்ட்டில் போயிட்டு செமி சர்க்கிள் வந்து சர்ச் பண்ணிக்க போகிறேன். செமி சர்க்கிள்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிராஃபிக்ஸில் சிஆல் கொடுத்துக்கோங்க. ஷேப்பில் வந்துட்டு இருக்கும், ஆனால் வந்து ஃபுல்லாக பிளாக்காக இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் வந்து கிராஃபிக்ஸில் போயிட்டு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செமி சர்க்கிள் வந்துட்டு எடுத்து முதல்ல வந்து கீழே உள்ள இதை வந்து வச்சுக்க போகிறேன். எனக்கு அக்யூரேட்டாக அதே ஷேப்பில் இருக்கிறனால நான் வந்து கீழே இருக்கிற செமி சர்க்கிள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கீழே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அதுக்கும் வந்து நம்ம செமி சர்க்கிள் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு ரேண்டமான ஒரு செமி சர்க்கிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் மேலே கொண்டு போய் வைக்க போகிறேன். அடுத்ததாக வந்து நம்ம பார்டர் கொடுக்கணும். அதுக்காக வந்துட்டு அதே செமி சர்க்கிளை வந்து டூப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து பார்டர் வந்துட்டு கொடுக்க போகிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கீழே உள்ள செமி சர்க்கிளை வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த பிக்சரில் வர்ற மாதிரி நமக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கணுன்றதுக்காக மேலே மட்டும் லைட்டாக வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கிராப்ன்ற ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு கிராப் பண்ண முடியுமோ அந்த கரெக்டாக அந்த லைன் டச் ஆகிற மாதிரி நீங்கள் மேலே வந்து அந்த கார்னரில் இருக்க டாட் வந்து கிளிக் பண்ணி கிராப் பண்ணிங்கன்னா அது வந்து கிராப் ஆயிரும். எனக்கு வந்து அந்த ரோலர் கைட்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து எடுத்துட்டேன். நீங்கள் வந்து அதோட உங்களுக்கு நெக்கோட இன்ச்சஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கீழே உள்ள செமி சர்க்கிளவே வந்து டூப்ளிகேட் பண்ணி அதோட பார்டரும் நான் வந்து கொடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பார்டர் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து லைன் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். லைன் எடுத்துகிட்டு கீழே வர்ற இதுக்கு வந்து நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே இருக்க லைன் வந்து பார்டர் கொடுத்தாச்சு. நமக்கு ஒர்க்கில் அந்த பிக்சரில் எந்த அளவுக்கு இருக்கோ நான் அந்த அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லைனை வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழேயும் வந்து பார்டர் வந்து இருக்குது. நான் அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப லைட்டாக இருந்ததுனால கொஞ்சம் நான் வந்து அதை இது பண்ணிக்க போகிறேன்.
அதோட வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிட்டேன். ஏன்னா, அ நம்ம அந்த பார்டர் லைன் கொஞ்சம் திக்கா இருக்கனால, இந்த லைனும் நமக்கு கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லாயிருக்குன்றதுக்காக நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன். கீழே இப்போ பார்டர் லைன் வந்து குடுத்தாச்சு. இப்ப அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, செக்குடு பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ, அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த லைனவே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து சின்னதாக்கிக்கிறேன். சின்னதாக்கிட்டு நம்ம செக்குடு வந்து எந்தெந்த இடத்துல செக்குடு வந்திருக்கோ, அதில வந்து அந்த லைனை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்க போறேன். நீங்க இந்த லைன் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நீங்க நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைன் வந்துட்டு கரெக்ட்டா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே வந்துட்டு வரும். இப்போ ஒரு ஒரு லைனுக்கும் லைட் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கு. ஸோ, அத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடில் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கிராஸ் லைன் வந்துட்டு வைக்கணும். ஸோ, நான் அதுக்கும் வந்துட்டு அதே லைனை டூப்ளிகேட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்று வைக்கும்போது அடுத்தடுத்து வந்து அதுவே வந்துட்டு ஃபிட் ஆகும். ஸோ, கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம செக்குடு பாக்ஸ் வந்து போட்டாச்சு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பல்லக் டிசைன் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளார் வந்து 4 பெட்டல் ஃப்ளார் மாதிரி வந்து வந்திருக்கு. நான் அதுக்கு வந்து எலமெண்ட்டில் போயிட்டு ஃப்ளார் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஃப்ளவரோட அவுட்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கிறேன். சர்ச் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ, அதில் நான் வந்து 4 பெட்டல் ஃப்ளவர் மாரி வர்ற மாரி வந்து நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வந்து நிறைய டைம் நல்லா கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏதோ 1, 2 ஃப்ளவர் வந்து அது மாரி இருக்கும். எனக்கு வந்து இப்போ 4 பெட்டல் ஃப்ளவர் வந்து ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் இருக்குது. ஆனால் அதோட கலர் வந்துட்டு வேறு கலரில் இருக்குது. நம்ம அந்த கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அந்த கலரை வந்து கிளிக் பண்ணி இங்கே பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ, அது வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சிடலாம். இமேஜில் வந்துட்டு என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் வந்துட்டு அந்தந்த டைரெக்ஷனில் வந்து நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ, இதே மெத்தட் தான் இன்னொரு சைடும் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு சைடில் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சைட்லேயும் வந்து இதே ஃப்ளார் தான் வந்திருக்கு. ஸோ, நான் அதுக்கு வந்து எல்லாத்தையும் குரூப் பண்ணி அந்த சைடு வந்து மூவ் பண்ணி கொண்டு போய்க்கிறேன். எல்லாத்தையும் குரூப் கொடுத்துட்டு டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த சைடில் வந்துட்டு கொண்டு போய் வச்சுட்டு, ஆனால் அது வந்து ஃப்ளிப் பண்ணணும். நமக்கு வந்து எலமெண்ட் மட்டும்தான் ஃப்ளிப் பண்ண முடியும். குரூப் பண்ண எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ளிப் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு இதில் கொடுக்கல. ஸோ, நம்ம வந்துட்டு மறுபடியும் அன்டூ பண்ணிவிட்டு குரூப் வந்து அன்குரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக கிளிக் பண்ணி ஃப்ளிப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளிப் ஆகும். இப்போ வந்துட்டு நம்மளோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே அந்தந்த டைரெக்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளது வந்து டெலீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்பீட்டடாக அதே தான் வருது. மேலே வர்ற ஃப்ளார் வந்து தான் கீழேயும் வந்து வருது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ, அந்த ஸ்டோனுக்காக நம்ம வந்து இந்த ஃப்ளார் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பெர்ஃபெக்டாக அதுக்கு வருது அதனால். ஸோ, அந்த சைடு வச்ச மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஃப்ளார் இருக்குது. அதுக்கு நான் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பீட் ஒர்க்கு தான். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு, அப்புறம் வந்து 4 mm வச்சு மறுபடியும் சுகர் பீடு ஒரு 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 நிறைய ஃபேட்டல் இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஸோ, அதுக்கு நான் ரேண்டமாக ஒரு இது வந்துட்டு அந்த இதுக்கு செட் ஆகிற மாதிரி நான் ஒரு எலமெண்ட் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பீட் ஒர்க் வரனால சும்மா நான் ரேண்டமாக இது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நம்ம வந்து வச்சுட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 லீஃப் வந்து வந்திருக்கு. ஸோ, நம்ம லீஃபோட அவுட்லைன்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய லீஃப் வந்துட்டு கிடைக்கும். அதில் ஒரு லீஃப் வந்து நான் சர்ச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த லீஃப் வந்துட்டு என்னோடய டிசைனில் இருக்க லீஃப்க்கு வந்து செட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி அந்த இடத்துல அந்த ஃப்ளாரோட இதில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுக்க போகிறேன். சேம் லீஃபை அந்த சைடு வந்து டூப்ளிகேட் பண்ணி மறுபடியும் ரொட்டேட் பண்ணி வந்து வச்சுக்க போகிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டு நம்ம இதை குரூப் பண்ணிக்கலாம். இந்த
3 எலமெண்ட்டையும் வந்து குரூப் பண்ணிட்டு நம்ம அந்த சைடும் வந்து மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஏன்னா இந்த சைடு வர்ற அதே லீஃப் தான் இந்த பக்கமும் வர்றதுனால நம்ம அதே எலமெண்ட்டை வந்து குரூப் பண்ணி இந்த சைடு எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு அன்குரூப் பண்ணிக்கலாம். அன்குரூப் பண்ணிவிட்டு அந்த லீஃபை மட்டும் ஃப்ளிப் பண்ணி வந்து வச்சுக்க போகிறோம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி இந்த சைடு கொஞ்சம் தள்ளி அந்த லீஃப் வர்ற இடத்துல வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம எலமெண்ட் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சென்டரில் உள்ள பல்லக் டிசைன் வந்து எடுத்து வைக்கணும். நான் அதுக்கு வந்து பிரிண்டர்ஸ் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிரிண்டர்ஸ் ஆப்பில் போயிட்டு நீங்கள் பல்லக்னு சர்ச் பண்ணாலும் வரும். அப்படி இல்லைன்னா வெட்டிங் எலமெண்ட்ஸ்னு போட்டாலும் வரும். நம்மளோட ப்ளவுஸில் இருக்க பிக்சரில் இருக்க மாதிரியே எலமெண்ட் நம்ம வேணும் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி பல்லக் டிசைன் இருக்க ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ணி அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும். நம்ம ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு குதிரை வர்ற மாதிரி இருக்குது, பின்னாடி வந்து தேரில் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இதில் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து அந்த பல்லக் வந்து டிசைன் கிடச்சிருச்சு. நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேலரியில் வந்து இருக்கும். இப்போ நம்ம கேன்வாக்குள்ளே போயிட்டு அந்த இமேஜை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். கேலரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கேலரி உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் காட்டும். நம்ம அதை கிளிக் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த நெக்கோட பின்னாடி சைடு இருக்க மாதிரி தான் நமக்கு வரணும். ஸோ நான் வந்து அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பல்லக்கை வந்து கீழே கொண்டு வரணும். ஏன்னா அடியில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த நம்மளோட நெக்கு எல்லாமே கரெக்டாக வந்து தெரியும். அதுக்காக தான் நல்லா கீழே கொண்டு வந்து நீங்கள் அந்த லாக் பண்ண பிக்சர் கொஞ்சம் மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அமைஞ்சிரும். இப்போ அந்த நெக்கும் வந்து உங்களுக்கு கட் ஆகாது. நீங்கள் கொடுத்துருக்க டிசைனும் வந்துட்டு இந்த பிக்சரில் வந்து கட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெக்குக்கும் அந்த செக்குட் பாக்ஸுக்கும் சென்டரில் வந்துட்டு அந்த 4 ஃபெட்டல் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதுக்கும் அதே ஃப்ளாரை வந்து வச்சுக்க போகிறேன் லைனாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொடுக்க வேண்டிய டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம டிசைன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து A2 பேப்பரில் வந்து பிரிண்ட் எடுத்துட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்மளோட நம்மளோட சேனல் நேம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதோட டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிசைன் ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடும். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து வேறு டிசைனோட வேறு ஐடியாஸோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்டு.